So once again I welcome you all DJ class. Operators பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்துட்டு லைட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பார்த்தது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அர்த்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்த்தோம். ஸோ அர்த்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஏ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர். இட் டேக்ஸ் 2 ஆப்பரன்ஸ். எத்தனை ஆப்பரண்ட் வேணும் இந்த அர்த்மெட்டிக் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு? வி நீடு 2 ஆப்பரன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆப்பரன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் வருது, ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், மைனஸாக இருக்கட்டும், மல்டிப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லைனா லெஸ் தெனாக இருக்கட்டும், இல்லைனா கிரேட்டர் தெனாக இருக்கட்டும், இல்லைனா அண்டாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி. இந்த மாதிரி ஏதாவது ஆப்ரேட்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த பக்கம் நம்ம வந்துட்டு வேல்யூ வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? V1 V2 V3 V4 இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா ஆப்பரன்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த V1 V2 V3 ஆர் ரெஃபர்ட் அஸ் ஆப்பரன்ஸ். ஸோ இது வந்து என்ன பண்ணும்? அர்த்மெட்டிக் ஆப்ரேட்டர் ரிக்வயர்ஸ் 2 ஆப்பரன்ஸ். அது வந்து என்ன பண்ணுது? பெர்ஃபார்மிங் த கால்குலேஷன்ஸ் ஆன் தம். சரிங்களா? பெர்ஃபார்மிங் த கால்குலேஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணுறேன், 5ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 15ன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 நம்பரையும் நான் வந்துட்டு என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணிக்கிறேன்? 5 இஸ் ரெஃபர்ட் அஸ் V1, 15 இஸ் ரெஃபர்ட் டு V2. இப்போ என்ன பண்ண போகிறேன்? மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதனால மல்டிப்ளிகேஷன் சிம்பிள்ஸ் வந்து நீ யூஸ் பண்ண போகிறேன். இப்போ என்ன ஆகும்? V1 5ன்னு எடுத்துக்கோ, V2 வந்து என்னென்னு எடுத்துக்குது? 15 எடுத்துக்குது. இது ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணி ரிசல்ட் வந்து என்ன வருது? 75 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக கால்குலேஷன்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த அர்த்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ வாட் ஆர் த அர்த்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா வெரி வெரி சிம்பிள்ப்பா. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்? அடிஷன் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ குட் கன்சிடர் அபவுட் 2 வேல்யூஸ். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி V1 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதுக்கு வந்து நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்? 10 இல்லைனா 100 இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்துட்டு என்ன இருக்குது? V2ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது. அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்? 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் யூ அசியூம் தட் V1 V2. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளஸ் இஸ் இண்டிகேட்ஸ் டு அடிஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த இன்டர்பிரேட்டர் நம்ம பைத்தானில் வந்துட்டு என்ன பண்ணுவோம்? 3 செட் ஆஃப் இது தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா அது பிகின் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்துட்டு அசியூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ எதுக்காக இந்த இடத்துல வந்துட்டு 3 ஆப்ரேட்டர்ஸ் போடுறோம்னா பைத்தான் ஐடிஎல்இ பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட்ஸ் வித் அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துட்டு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி 3 சிம்பிள்ஸ் செட் ஆஃப் சிம்பிள்ஸோட தான் ஆரம்பிக்கும். அதனால தான் இப்படி கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா V1 + V2. So V1 V2 are the operands that is processed by the operator is called addition and producing the result 105. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்? ரெண்டாவது ஆப்ரேட்டர் என்ன ஆப்ரேட்டர் இருக்குது? மைனஸ். அப்போ V1 - V2 என்ன வரும்? நமக்கு 95 அப்படின்னு ரிசல்ட் வரும். இப்போ மல்டிப்ளிகேஷன்ஸ் போடுறீங்க. அப்போ V1 * V2 இப்போ என்ன ஆன்சர் வரும்? நமக்கு 500 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆன்சர் வரும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வந்துட்டு என்ன ஆப்ரேட்டர் இருக்குது? டிவிஷன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? V1 / V2. ஸோ V1 வந்துட்டு என்னென்னு வச்சுருக்குறோம்? 100 இல்லைங்களா? 100 / 5. அப்போ என்ன ஆன்சர் வரும்? நமக்கு 20. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. C++-ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா C++-ஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் 20ங்கிற இண்டீஜர் நம்பர் மட்டும்தான் வரும். ஆனால் பைத்தானை பொறுத்த வரைக்கும் இட் கிவ்ஸ் த ஃப்ளோட்டிங் வேல்யூ ஆல்சோ. டிவிஷன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கனாலே என்ன வந்துடும்? ஃப்ராக்ஷனலில் தான் நமக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ். ஸோ மாடுலஸ்னால் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ரிமைண்டர் வேல்யூ வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா இந்த இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் வந்துட்டு V2க்கு பதிலாக அதாவது என்ன பண்ணுறேன்னா V1 இஸ் ரெஃபரர்ஸ் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு 100 இல்லைங்களா? இப்போ இந்த V2க்கு வந்துட்டு பதிலாக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா 30 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும்? 100 நார்மலான டிவிஷன் தான் எடுத்துக்குது. இப்போ என்ன பண்ணுவோம்? 30 330s ஆர் வந்துட்டு என்ன வந்துடும்? 90. இப்போ ரிமைனிங் வேல்யூ என்ன வருது? 10. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி இந்த டிவிஷன் கொடுக்கும்போது இட் டேக்ஸ் த என்ன வேல்யூ? கோஷன் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ இதுவே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க? மாடுலஸ் யூஸ் பண்ணும்போது இட் டேக்ஸ் த ரிமைண்டர் வேல்யூ. இப்போ இந்த இடத்துல வந்து ரிசல்ட் வந்துட்டு என்ன வரும்? 0. சார் இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு 20 கொடுக்குறேன் சார். அப்போ என்ன சார் ரிசல்ட் வரும்? எனக்கு ரிமைண்டர் வேல்யூ அப்போ 5 இங்கே மேலே வந்துட்டு இந்த இடத்துல என்ன வரும் உங்களுக்கு? 0.
அப்போ ரிசல்ட் வந்துட்டு என்ன வரும் இந்த இடத்துல 10க்கு பதிலாக 0ன்னு வரும். எப்போ when you are using 20. இப்போ 13 கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர் ரிமைண்டர் வேல்யூ ஆக மொத்தம் ரிமைண்டர் வேல்யூ வந்துட்டு எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டருடைய வேலை. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் என்ன இருக்குது அர்த்தமெட்டிக்கில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எக்ஸ்பொனண்ட். ஸோ யூ வெல் நோன் அபவுட் இட். எக்ஸ்பொனண்ட்னா வந்துட்டு என்ன சொல்லிக்கிறோம், we are going to be calculating the power value. இப்போ V2ல நம்ம வந்துட்டு என்ன அசைன் பண்ணி வச்சுருக்கிறோம் 5ன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. இப்போ 5 என்ன ஆகும் $2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துட்டு என்ன ஆகும் 5 ஸ்கொயர்டு அப்போ என்ன வரும் 25. இப்போ என்ன பண்ணலாம் 5 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன வரும் 25 × 5 எவ்வளோ வருங்க 1 சொல்லுங்கள் 5 25 அப்புறம் என்ன வருங்க 625 வருங்களா 125 வருங்களா 125 வரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸ்பொனன்ட் வேல்யூ. இப்போ இது இல்லாமல் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த $. இல்லாமல் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அடிஷ்னலாக பைத்தானில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன். ஸோ ஃப்ளோர் டிவிஷன் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம நார்மலாக C++ல் வந்துட்டு என்ன சொன்னோம் நார்மல் ஸ்லாஷ் கொடுத்தோம்னா இட் டேக்ஸ் த இன்டீஜர் வேல்யூ. ஓகேங்களா. C++ஸை பொறுத்த வரைக்கும் when we are using v1/v2 ரிசல்ட் வந்துட்டு என்னென்னு வரும் நமக்கு வந்துட்டு இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வரும். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20/2 அப்படின்னா வந்துட்டு என்ன வரும் இன்டீஜர் வேல்யூ தான் வரும். இதுவே பைத்தானில் நீங்கள் வந்துட்டு இப்படி கொடுக்குறீங்கன்னா என்ன வரும் 20/2 அப்படின்னு கொடுக்கும்போது வந்துட்டு என்ன ரிசல்ட் வரும்னு சொன்னேன் ஃப்ளோட்டிங்கில் வருது. எனக்கு இந்த மாதிரி ஃப்ளோட்டிங்கில் வரக்கூடாது சார் இன்டீஜர் வேல்யூ வரணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃப்ளோர் டிவிஷன். புரியுதுங்களா. எதுக்காக யூஸ் பண்ணுறோம் நமக்கும் வந்துட்டு என்ன வேணும் இன்டீஜர் வேல்யூவாகவே வரணும் பைத்தானில் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிக்கணும் டபுள் டிவிஷன் கொடுத்துட்டு 2ன்னு கொடுத்தீங்கன்னா வந்துட்டு என்ன ஒரு டேக்ஸ் த இன்டீஜர் நம்பர். ஸோ இதுதான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்காக பண்ணுறது தான் இந்த ஃப்ளோர் டிவிஷன் ஆப்ரேட்டர். ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அத்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர். என்ன ஆப்ரேட்டர் நம்ம பார்க்க போகிறோம் ரிலேஷனல். ஸோ வாட் இஸ் மீன் பை ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ வென் the two values are compared or when the two expressions are compared அப்போ வந்துட்டு என்ன யூஸ் ஆகுது நமக்கு வந்துட்டு இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வந்துட்டு யூஸ் ஆகுது. ஆக மொத்தம் கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸை தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறோம்னா ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். அதாவது இட் செக்ஸ் த ரிலேஷன்ஷிப். சிம்பிளாக சொல்லணும்னா வந்துட்டு என்ன சொல்லலாம் இட் செக்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டூ ஆப்பரண்ட்ஸ். பிட்வீன் த டூ ஆப்பரண்ட்ஸ் அதாவது ரெண்டு ஆப்பரண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு என்னென்னு கேட்டோம்னா இந்த ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இந்த ரிசல்ட் எப்படி சார் வருது அதாவது இஃப் த ரிலேஷன் இஸ் ட்ரூ அதாவது ரெண்டு இதை வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது இப்போ v1 > v2 இப்போ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ரிலேஷன் வந்துட்டு ட்ரூவாக இருந்ததுன்னா நமக்கு ரிசல்ட் வந்துட்டு என்ன ட்ரூ. அதர்வைஸ் வந்துட்டு என்னன்னு சொல்லலாம் ஃபால்ஸாக இருந்தால் ரிசல்ட் வந்துட்டு ஃபால்ஸ். அவ்வளோதாங்க சிம்பிளுங்க. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். அதாவது ரெண்டு இதை வந்துட்டு கம்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஓகேங்களா. அப்படி ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வந்துட்டு கம்பேர் பண்ணி ரிசல்ட் வந்துட்டு ரிலேஷன் வந்துட்டு ட்ரூவாக இருந்ததுன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய ரிசல்ட் வந்துட்டு என்னவாக இருக்கும் ட்ரூவாக இருக்கும். அதர்வைஸ் வந்துட்டு என்னவாக இருக்கும் ஃபால்ஸாக இருக்கும். இப்போ சேம் திங் ஏவோட வேல்யூ வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னென்னு எடுத்துக்கிறோம்னா இல்லைனா வந்துட்டு என்ன சொல்கிறோம் நம்ம v1 v2ன்னு பார்த்துருக்குறோம். இப்போ v1ஓட வேல்யூ வந்துட்டு என்னென்னு எடுத்துக்கிறோம்னா 100. சரிங்களா. அதுக்கடுத்து வேல்யூ 2 இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா இப்போ 5க்கு பதிலாக நான் வந்துட்டு என்ன எடுக்கிறேன்னா 35 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எடுக்கிறேன். இப்போ என்னென்ன ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஈக்குவல் சைன் போடுறாங்க. இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இட் இஸ் மீன்ஸ் தட் ஈக்குவல் இஸ் ஈக்குவல் அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணுறதுக்காக தான் ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணி ரெண்டுமே சமமாக இருக்கிறதா. ஸோ இல்லை சார் எங்கள் இதில் சமம்னா சிங்கிள் ஈக்குவல் சைன் தானே சார் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கக்கூடாது. இந்த இடத்துல இது வந்துட்டு சிங்கிள் ஈக்குவல் போட்டிங்கன்னா இட் இஸ் ரெப்ரசன்ட் அஸ் அசைன்மெண்ட். ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு பி அசைனிங் த வேல்யூஸ். ரெண்டு வேல்யூ நீங்கள் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா தட் டைம்
யூ ஆர் யூஸிங் டூ ஈக்குவல் சைன். அதுக்கு தான் மீனிங் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, இஸ் ஈக்குவல் டு, கம்பேர் பண்ணுறது வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், v1 ஈக்குவல் டு v2வா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ என்ன வரும் நமக்கு ரிசல்ட்டு, ஃபால்ஸ். நான் சிம்பிளாக எஃப்னு போட்டுக்கிட்டேன், ஃபால்ஸ்ன்னு எழுதிடுங்க. ஏன்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான், கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட் வந்து ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூன்னு எடுத்துக்கும், இல்லைனா வந்துட்டு என்னென்னு எடுத்துக்கும், ஃபால்ஸ். ஓகேங்களா? நம்பர் 1. இப்போ நெக்ஸ்ட் திங் வந்துட்டு என்ன பார்க்குறோம்னா கிரேட்டர் தென், அதாவது v1 வந்துட்டு v2வோட பெருசா. இப்போ v1ஓட வேல்யூ வந்துட்டு என்ன 100, கிரேட்டர் தென் v2. இது வந்துட்டு ட்ரூவாக ஃபால்ஸா. இப்போ இது வந்துட்டு என்ன வேல்யூ உங்களுக்கு 35, 100 இஸ் கிரேட்டர் தென் 35. அப்போ ரிசல்ட் வந்துட்டு என்ன உங்களுக்கு ட்ரூ. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் திங் லெஸ் தென் 100. இப்போ வந்துட்டு இப்படி மாற்றி போடுங்களேன், v2 இஸ் லெஸ் தென் v1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 35 இஸ் லெஸ் தென் 100 பார்க்கும்போது ரிசல்ட் வந்துட்டு என்ன ட்ரூ. அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு பார்க்கும்போது என்ன வரும், ரிசல்ட் வந்துட்டு ட்ரூன்னு தான் வரும். இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு பார்க்கும்போது என்ன வரும், ஃபால்ஸ் வரும். இப்போ இது இல்லாமல் இன்னொரு ஆப்ரேட்டர் இருக்குது, அது என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நாட் ஈக்குவல் டு, அதாவது சமம் இல்லாததா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கொடுக்குறோம். அதாவது v1 இஸ் நாட் ஈக்குவல் டு v2வா அப்படின்னு கம்பேர் பண்ணுறதுக்கு. இப்போ v1ஓட வேல்யூ வந்துட்டு என்ன 100 வந்துட்டு என்ன நாட் ஈக்குவல் டு v2ஓட வேல்யூ வந்துட்டு 35. அப்போ இந்த ரிசல்ட் வந்துட்டு என்னவாக இருக்கும், ட்ரூவாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அப்போ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னால் வந்துட்டு என்ன பண்ணுறோம், ரெண்டு ஆப்ரண்டை வந்துட்டு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறது தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வந்துட்டு என்ன பண்ணும், இஃப் த ரிலேஷன் இஸ் ட்ரூ த ரிசல்ட் வில் பி ட்ரூ, அதர்வைஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ரிசல்ட் வந்துட்டு ஃபால்ஸாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர் என்ன கொடுத்துருக்குறாங்க நம்ம இதில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். என்ன ஆப்ரேட்டருங்க, லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ வாட் இஸ் மீன் பை லாஜிக்கல்? ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னா வந்துட்டு என்ன, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே. இப்போ நம்ம வந்துட்டு கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஓகேங்களா, சக்தி மசாலா வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. சக்தி மசாலாவில் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா வரமிளகாத்தூள் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. கடைக்கு போகிறோம், அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, வரமிளகாத்தூள் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2 பிராண்ட் இருக்குது, ஆச்சி இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, சக்தி மசாலா இருக்குது. இப்போ நீ வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, எது வந்துட்டு ப்ரைஸ் லெஸ் வந்துட்டு இருக்கோ அதை வந்து நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு வரமிளகாய்ங்கிறது வந்துட்டு ஓகே தான், வரமிளகாத்தூள். ஆனால் அதில் வந்துட்டு எந்த பிராண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு நம்ம டிசைட் பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி எனக்கு தேவையானது எது, இந்த டைமுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் திங்க் பண்ணி எனக்கு வேணுங்கிற ரிசல்ட்டை வந்துட்டு மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸை தான் நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா, இப்போ என்ன சொல்கிறாங்க பேசிக் டெஃபினேஷனில் லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம்ஸ் த கிவன் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எதில் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணும், ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு தான் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை வந்துட்டு நம்மளால் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ வாட் ஆர் த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் அவைலபிள்? இப்போ C++லாம் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸே கொடுத்துருப்போம், டபுள் அண்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க 2 பைப் சிம்பிள், நாட் ஈக்குவல். இதெல்லாம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலையும் C++லையும் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, இங்கே சிம்பிளாகவே வந்துட்டு சொல்லிட்டான், என்ன கொடுத்துருக்காங்க அண்டு, ஆறு, அதுக்கப்புறம் என்னங்க நாட்டு, இந்த மாதிரி கீவேர்ட்ஸாகவே கொடுத்துட்டான். பைத்தானை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, அண்டுங்கிற பேரையே எழுதியாரான், ஆறுங்கிற பேரையே எழுதியாரான், நாட்டுங்கிற பேரையே எழுதியாரான். ஓகேங்களா, கிளியரா? இப்போ இது வந்துட்டு எப்படி வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுது, இப்போ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு என்ன பார்த்தோம்னா நார்மலாக வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸாக பார்த்தோம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். ஓகேங்களா, இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு வேல்யூ எடுக்கிறேன், அதுக்கு இன்டீஜர் வேல்யூவாக இருக்கணுங்கிறேன். ஸோ இன்ட் இஸ் ரெப்ரசன்ட் டு டேக்ஸ் த இன்டீஜர் வேல்யூ. எதன் மூலிமா நம்மளால் வாங்க முடியும், இன்புட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலிமா என்ன பண்ணிக்கிறோம், என்டர் ஏ, முடிச்சாச்சு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு 2 ஆப்ரேட்டர்ஸ் வேணும், சார் 2 ஆப்ரன்ஸ் வேணும். ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு எத்தனை வேணும், 2 வேணும். இப்போ பி மறுபடியும் என்ன பண்ணிக்கிறேன், இன்டீஜர் அப்படிங்கிறதுலேயே கொடுக்குறேன். இன்புட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் மூலிமா என்ன பண்ணுறேன்னா வேல்யூஸ் வாங்குகிறேன்.
என்ன வேல்யூ வாங்குகிறேன், என்டர் பி. கிளியரா? 2 வேல்யூ வாங்கியிருக்கிறோம், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா 2 வேல்யூ வாங்கியிருக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், பிரிண்ட் டபுள் கோட்ஸில் ஏ ஈக்குவல் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் அந்த ஏவை வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன் என்ன வேல்யூங்கிறதுக்காக. அண்டு இந்த இடத்துல பாருங்கள், அண்டுங்கிற ஒரு கீவேர்டை போட்டு பி ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் கொடுக்குறேன், அண்டு பி. ஓகேங்களா? பிங்கிற வேல்யூவுமே வந்துட்டு பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல தான் என்னுடைய கம்பேரிசன் நடக்க ஆரம்பிக்க போகுது. பாருங்கள் ரிசல்ட் வந்துட்டு என்ன வரும்ன்ட்டு. பிரிண்ட் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு த ஏங்கிற வேல்யூ தான் நான் வாங்கியிருக்கோம், ஸ்மால் ஏ கிரேட்டர் தென் பி. இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஆறுங்கிற கீவேர்டு போடுறேன். ஆர் ஏ ஈக்குவல் டு பியாக இருந்தால் என்ன பண்ண சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஈக்குவல்ட்டில் வச்சு ஏ அப்படிங்கிறத வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல எழுதிடுறேன், ஏங்கிறது வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? சார் இது எனக்கு கொஞ்சம் புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோம், 2 வேல்யூ வாங்கியிருக்கிறோம், அது கிளியருங்களா? இன்டீஜர் இன்ட்டு இன்புட் என்டர் ஏ, பி ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட் என்டர் பி. அப்போ இதுக்கு என்ன நடக்கும், நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, என்டர் ஏ, ஒரு நம்பர் வந்துட்டு கொடுக்குறீங்க 10. அதுக்கடுத்து என்ன பண்ணிக்கிறோம், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்டர் பி அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதுக்கு என்ன பண்ணுறீங்க, 40 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துருக்கீங்க. லிட்டில் மீட்டு ஓகே, 14 10 and 40. இப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட் நான் வந்துட்டு என்ன எழுதியிருந்தேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். மூணாவது ஸ்டேட்மெண்ட் நான் என்ன எழுதியிருந்தேன், த ஏ கிரேட்டர் தென் பி ஆர் ஏ ஈக்குவல் டு பியான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுறேன் இல்லைங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நான் வந்துட்டு பார்க்குறேன். இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பக்கத்தாலேயே எழுதியிருப்போம் பாருங்கள், ஏ கிரேட்டர் தென் பி, இது ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் 1. ஆர் என்ன கொடுத்துருக்கேன், ஏ ஈக்குவல் டு பி. இப்போ ஏவோட வேல்யூ நம்ம வந்துட்டு என்னென்னு வச்சுருந்தோம், 10. பியோட வேல்யூ வந்துட்டு என்னென்னு வச்சுருந்தோம், 40 இல்லைங்களா? இப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன, ஏ கிரேட்டர் தென் பியா, இங்கே வந்துட்டு என்ன வருது, ஃபால்ஸ். ரெண்டாவது ஏ ஈக்குவல் டு பியா, 10 ஈக்குவல் டு 40யா, இங்கேயும் வந்துட்டு என்ன ரிசல்ட்டு, ஃபால்ஸ். அப்போ ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ், என்ன ஒரு ரிசல்ட்டு, ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ ஆருக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு அண்டு போட்டிங்கனாலும் வந்துட்டு என்ன வரும், 2 ரிலேஷனல் எக்ஸ்பிரஸுமே வந்துட்டு என்ன இருக்குது உங்களுக்கு வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு இருக்கிறதுனால ஃபால்ஸ்ன்னு தான் வரும். இப்போ அண்டு ஆறு நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸ்பிரஷன்ஸோடைய ரிசல்ட்டும் வந்துட்டு ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு என்னவாக வரும், ட்ரூ. அண்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்ன, 2 கண்டிஷன்ஸ் உடைய கண்டிஷன் 1, கண்டிஷன் 2 ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ரிசல்ட் வந்துட்டு என்னவாக வரும், ட்ரூ. ஓகேங்களா? இப்போ கண்டிஷன் 1 கண்டிஷன் 2 ஃபால்ஸ்னால் என்ன வரும், ஃபால்ஸு தான். கண்டிஷன் 1 வந்துட்டு ஃபால்ஸாக இருந்து கண்டிஷன் 2 வந்துட்டு ட்ரூவாக இருந்தாலுமே ரிசல்ட் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம், ஃபால்ஸ் தான். புரியுதுங்களா? இப்போ அண்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 எக்ஸ்பிரஷன்ஸுமே வந்துட்டு என்னவாக இருக்கணும்னா ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ரிசல்ட் வந்துட்டு ட்ரூ, அதர்வைஸ் இட் இஸ் ஃபால்ஸ். ஆரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறோம், எனி 1 கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஓகேங்களா? கண்டிஷன் 1 ஒன்றா ட்ரூவாக இருக்கணும், ஆனால் கண்டிஷன் 2 வந்துட்டு ஃபால்ஸாக இருந்தாலுமே ரிசல்ட் வந்துட்டு என்னவாக வரும், ட்ரூ அப்படிங்கிறாங்க. இப்போ கண்டிஷன் 1 வந்துட்டு ஃபால்ஸாக இருந்து கண்டிஷன் 2 வந்துட்டு ட்ரூவாக இருந்தாலும் ரிசல்ட் வந்துட்டு என்ன, ட்ரூ தான். இப்போ கண்டிஷன் 1 வந்துட்டு ட்ரூ, கண்டிஷன் 2வும் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க, ட்ரூ. அப்போ ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக ட்ரூவாக தான் இருக்கும். இப்போ இதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, கண்டிஷன் 1 வந்துட்டு ஃபால்ஸ், கண்டிஷன் 2 வந்துட்டு ஃபால்ஸாக இருந்ததுன்னா ரிசல்ட் வந்துட்டு என்னவாக இருக்கும், ஃபால்ஸ். அப்போ 2 கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஆரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்னவாக இருக்கும், ஃபால்ஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அண்டு லாஜிக்கல் நாட்
ஸோ நாட்டுங்கிற கீவேர்டு போட்டோம்னா வந்துட்டு என்ன, இட் ரிவர்ஸ். கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் ரிசல்ட் வந்துட்டு என்ன வரும், ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ரிசல்ட் வந்துட்டு என்ன வரும், ட்ரூ. அவ்வளோதாங்க. இதுதாங்க வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அசைன்மெண்ட். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இட் ஜஸ்ட் அசைனிங் த வேல்யூஸ் டு எ வேரியபிள். நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூவை என்ன பண்ணுது, வேரியபிளுக்கு அசைன் பண்ணுது. அசைன் த வேல்யூஸ் எதுக்கு, டு எ வேரியபிள். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எப்படி இருக்கும், ஒரு சிங்கிள் ஈக்குவல் சைன். இப்போ 10ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இது வந்து என்ன பண்ணணும், ஏக்கு வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அசைன் ஆகிடுச்சு. ஸோ இதில் மொத்தம் எத்தனை அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தேர் ஆர் எத்தனை ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, 8 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. நம்பர் 1 சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அதுக்கடுத்து ப்ளஸ் ஈக்குவல், ஓகேங்களா, அதுக்கடுத்தது மைனஸ் ஈக்குவல், அதுக்கடுத்தது ஸ்டார் ஈக்குவல், அதுக்கப்புறம் என்ன இருக்குது ஸ்லாஷ் ஈக்குவல், தென் வந்துட்டு என்ன இருக்குது மாடுலஸ் ஈக்குவல், அப்புறம் எக்ஸ்பனண்ட் ஈக்குவல், அதுக்கப்புறம் ஃப்ளோர் டிவிஷன் ஈக்குவல். இந்த மாதிரி நம்ம அத்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன யூஸ் பண்ணமோ அது எல்லாமே இப்போ இதுதான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சிங்கிள் அசைன்மெண்ட் அப்படின்னா என்ன. இப்போ இதை வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, அசைன் த ரைட் சைடு ஆப்பரண்ட்ஸ் டு லெஃப்ட் வேரியபிள். என்ன சொல்கிறாங்க, அசைன் ரைட் சைடு ஆப்பரண்ட்ஸ் டு லெஃப்ட் வேரியபிள் அப்படிங்கிறான். ஸோ இது எனக்கு புரியலையே சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வெரி சிம்பிள். இப்போ என்ன பண்ணுறோம், 10 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம்னா ஈக்குவல், அதுக்கப்புறம் என்ன எக்ஸ். இப்போ இந்த ஆப்ரண்டுக்கு ரைட் சைடு இருக்கா லெஃப்ட் சைடு இருக்கா, எக்ஸுங்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்குது. ஓகே, 10ங்கிறது வந்துட்டு எதில் இருக்குது, ரைட் சைடு இருக்குது. இதுதான் வந்துட்டு சொல்கிறோம் அசைன் ரைட் சைடு ஆப்பரண்ட்ஸ் டு லெஃப்ட் சைடு. ஸோ ஆப்பரண்ட்ஸ்னால் நீங்கள் வந்துட்டு வேல்யூ 1 வேல்யூ 2 வேல்யூஸ் எனக்கு பெடி. இப்போ பி ஈக்குவல் டு என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வைங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த கம்ப்யூட்டரை தூக்கி பியில் வந்துட்டு அசைன் பண்ணுவோம். ஸோ அசைன் த ரைட் சைடு ஆப்பரண்ட்ஸ் டு லெஃப்ட் வேரியபிள். இதுதான் வந்துட்டு சிங்கிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ப்ளஸ் ஈக்குவல். ஸோ இது வந்துட்டு என்ன, ஆடட் அண்ட் அசைன் பேக் டு த ரிசல்ட் டு த லெஃப்ட் ஆப்பரண்ட். நல்லா கவனிங்க, ஆடட் ஆட் பண்ண போகுது, அண்ட் அசைன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா அசைன் பண்ணுது, பேக் த ரிசல்ட். ஓகேங்களா, பேக் த ரிசல்ட் எங்கே, பேக் த ரிசல்ட்டு லெஃப்ட் ஆப்பரண்ட் அப்படிங்கிறான், லெஃப்ட் ஆப்பரண்ட். சரி, இது எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்ல முடியுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் அஸ்யூம் எக்ஸ் ஈக்குவல் டு 20 இட் இஸ் ஏ நம்பர். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துல ஒரு 30 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு நம்பர் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு எடுக்கிறோம். இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 30 அப்படிங்கிற மீனிங். புரியுதுங்களா, எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 30க்கு என்ன மீனிங், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 30. இப்போ ஆடட் அண்ட் அசைன் பேக் டு த ரிசல்ட் டு லெஃப்ட் ஆப்பரண்ட் அப்படிங்கிறான். ஆடட் அண்ட் அசைன். ஸோ ஆட் பண்ணுறோம் எதை, எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 20. ஓகேங்களா, ஆடட் அண்ட் அசைன் பேக், ஆடட் அசைன் 20 ப்ளஸ் 30 வந்துட்டு என்ன, அது 50 அப்படின்னு வந்து ரிசல்ட் எடுத்துச்சு. ஆடட் அண்ட் அசைன் பேக் டு த ரிசல்ட் டு லெஃப்ட் ஆப்பரண்ட். லெஃப்ட் ஆப்பரண்ட் என்ன, இதுக்கு வந்துட்டு லெஃப்ட்டில் வந்துட்டு என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எடுத்துக்கிச்சு. இதுதாங்க எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் வரும். இப்போ மைனஸ் போட்டிங்கன்னா வந்துட்டு என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் அண்ட் அசைன் பேக் டு த ரிசல்ட் ஆஃப் த லெஃப்ட் ஆப்பரண்ட். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 25ன்னு வச்சுருக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸு மைனஸ் ஈக்குவல் டு ஒரு 20ன்னு வச்சுக்கிறீங்க. சரி, எப்போ பார்த்தாலும் அதிகமாக தான் சொல்கிறீங்க. சரி, இப்போ 30ன்னு வச்சுக்கிறோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இதுக்கு என்ன மீனிங், எக்ஸ் மைனஸ் 30. இப்போ என்ன பண்ணோம், எக்ஸோட வேல்யூ 25 மைனஸ் 30
ரிசல்ட் வந்துட்டு என்ன வரும் நெகட்டிவ் -5. இப்போ என்ன பண்ணுவோம் இந்த -5 வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா எக்ஸுக்கு வந்துட்டு அசைன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் இதை என்ன பண்ணணும் மல்டிப்ளை அண்ட் அசைன் பேக் டு த ரிசல்ட் ஆஃப் த லெஃப்ட் ஆப்ரண்ட். எல்லாமே லெஃப்ட் ஆப்ரண்ட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா அசைன் பண்ணுதுங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்ன ஆப்ரேட்டர்ஸ் இது வந்துட்டு அசைன் பண்ணி பார்க்கக்கூடியது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க டெர்னரி ஆப்ரேட்டர் ஆல்சோ நோன் அஸ் என்ன சொல்கிறோம் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். அப்போ என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தட் எவாலுவேட் சம்திங் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் பீயிங் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதாவது கண்டிஷன் வந்துட்டு எவாலுவேட் பண்ணுது. அப்படி எவாலுவேட் பண்ணுறது வந்துட்டு என்னவாக இருக்கணும் எதர் இட் மேபி ட்ரூவாக இருக்கணும் இல்லைனா ஃபால்ஸாக இருக்கும். அந்த ரிலேஷன்ஸை பேஸ் பண்ணி வந்துட்டு என்னவாக இருக்கும்னா ட்ரூவாக இருக்கும் இல்லைனா ஃபால்ஸாக இருக்கும். இட்ஸ் சிம்பிளி அலோயிங் டெஸ்டிங் த கண்டிஷன் எ சிங்கிள் லைன் ரீப்ளேசிங் எ மல்டி லைன் ஈஃபல்ஸ் மேக்கிங் கோட் காம்பேக்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் C++ல் படிச்சிங்கன்னா நெஸ்டட் ஈஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஈஃபல்ஸ் வந்துட்டு காம்ப்ளிகேட்டடாக மேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா மல்டி லைன் ஈஃபல்ஸ் வந்துட்டு இதாக பண்ணுறதுக்கு இல்லாமல் என்ன பண்ணுறோம் இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. இப்போ இந்த இது வந்துட்டு எப்படி இருக்கும் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டருடைய சின்டாக்ஸு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறாங்க வேரியபிள் நேம் கொடுத்துட்றோம். ஓகேங்களா. ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம்னா ஆன் ட்ரூ அப்படிங்கிறோம். எதை வந்து ட்ரூவாக இருக்கணும்னு விரும்புகிறோமோ அந்த வேல்யூ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஈஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை போட்டு டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் டி ஃபார் என்னது டெஸ்ட்டு இ ஃபார் எக்ஸ்ப்ரெஷன். ஓகேங்களா. இதை எவாலுவேட் பண்ணுறோம். எல்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும் ஆன் ஃபால்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துறோம். ஓகேங்களா. இதான் வந்துட்டு சிம்பிளான ஒரு சின்டாக்ஸ் பைத்தானை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் ட்ரூ வேல்யூ என்னங்கிறத வந்துட்டு செட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஈஃப் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த வேல்யூ எடுத்துக்கணும், எல்ஸாக இருந்தால் எல்ஸ் வேல்யூ எடுத்துக்கணும். இதுதான் இங்கே சிம்பிள் லாஜிக்கு. இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டோம்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க வேரியபிள் நேம் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா மினிமம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் ஆன் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு 50. இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா ஈஃப் 49 லெஸ் தென் 50 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ எல்ஸ்னால் வந்துட்டு என்ன பண்ணிக்கணும் 70 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கண்டிஷன் வந்துட்டு எவாலுவேட் பண்ணுமா 49 இஸ் லெஸ் தென் 50 கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா ட்ரூ. அப்போ ட்ரூவாக இருந்தால் என்ன வேல்யூ எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் 15 எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ 50 எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா. சப்போஸ் இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா 17 எடுக்கிறேன். ஈஃப் 49 சாரி இங்கே வந்துட்டு 15 இருக்கட்டும். இங்கே வந்துட்டு எனக்கு 50 பட் கண்டிஷன் மட்டும் பாருங்கள் ஈஃப் 49 இஸ் கிரேட்டர் தென் 50 செக் பண்ணுறோம். எல்ஸாக இருந்ததுன்னா வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல மேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க 17 கொடுக்குறோம். அப்போ இந்த இடத்துல ரிசல்ட் வந்துட்டு என்ன எடுத்துக்குவோம் எல் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய 70 வந்துட்டு எடுத்துக்குவோம். ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம்னா நம்ம வந்துட்டு கண்டிஷனல் ஆப்ரேட்டருடைய பஃபிங் பாலிசி. ஓகேங்களா. ஸோ I concluded up to this. So in the next class we will discussing about delimiters, literals and so on. ஓகேங்களா. ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ், எஸ்கேப் சீக்வன்சஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு வந்துட்டு இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்ப்போம். தேங்க்யூ.